ஹாய் ஹலோ வெல்கம் ஆல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பாபா நமக்கு இந்த டைமில் என்ன மெசேஜஸ் சொல்ல விரும்புகிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். வழக்கம் போல் 2 நம்பர் இருக்குது. செட் 1 செட் 2 ஏதாவது ஒரு நம்பர் நினச்சிக்கோங்க. இப்போ நீங்கள் செட் 1 நினச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான மெசேஜஸ் பார்த்தீங்கன்னா ஓகே. இப்போ செட் 1 பார்க்குறவங்க அதான் ஏதோ ஒரு மன உளைச்சலில் இருக்கலாம். யாராவது ஒரு பர்சன்னால் மன உளைச்சலாக இருக்கலாம். எப்போ பார்த்தாலும் நீங்கள் சும்மா இருந்தாலும் உங்கள் லைஃப்பை ஏதாவது ஒன்று இடைஞ்சல் பண்ணிவிட்டு உங்களையே நோட்டீஸ் பண்ணிட்டு வேறு வேலையே இல்லாமல் உங்களை மட்டுமே பார்த்துட்டு உங்களை எப்படி சொல்லி என்ன சொல்லி யார்கிட்ட எப்படி மாட்டி விடலாம், ஃபேமிலியாக இருந்துச்சுன்னா ஃபேமிலிக்குள்ளே எப்படி பிரச்சனைகள் பண்ணி விடலாம் அப்படின்ற மாதிரி சில பர்சன்ஸ் இருக்கலாம். ரொம்ப ஒரு அந்த பர்சனை நினச்சி நீங்கள் ரொம்ப கடுப்பாக ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்காங்க, நான் யாருக்கும் எதுவும் பண்ணுறதில்ல, இந்த பர்சன் ஏன் என்னையவே டார்கெட் பண்ணுறாங்க, அது ஃபேமிலியில் இருக்கலாம், ஆஃபீஸில் இருக்கலாம், தேவையில்லாமல் நீங்கள் சும்மா இருக்கிறவங்களும் உங்களை டார்கெட் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா இந்த நிலைமை மாறும் அப்படிங்கிறது தான் பாபா உங்களுக்கு சொல்கிறது. அவங்க இந்த நிலைமை கண்டிப்பாக மாறும், இப்படியே இருக்க போகிறதில்ல. இன்றைக்கி இருக்கிற அவங்க நீ கஷ்டப்படுறத பார்த்து அவங்க சிரிக்கலாம். பட் ரொம்ப விரைவில் நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிற, உனக்கு கொடுத்த வழிகள் அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறத உன்னால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க மேலே இருக்கிற கோவத்தை நீ தூக்கி போட்டுரு. உங்களுக்கு சொல்கிறது என்கிட்ட ஒப்படைச்சிரு. உன்னோட வழிகள் உன்னுடைய என்ன விஷயம் இருந்தாலும் சரி என்கிட்ட கொடுத்துரு, நான் பார்த்துக்கிறேன். அவங்கக்கிட்ட உனக்குள்ளே இருக்கிற அவங்க மேலே இருக்கிற அந்த வெறுப்பை விட்டுரு, போய் தொலை அப்படின்னு விட்டுரு. அவங்கள நினச்சி அவங்களுக்குலாம் ஒன்றுமே இதாகலையே, எனக்கு இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் நீங்கள் உங்கள் வாயால் எதுவும் அவங்கள நினச்சி நீங்கள் அவங்கள சுமக்காதீங்க, அவங்கள இறக்கி வச்சுருங்க, அது கடவுள் பார்த்துப்பாங்க அப்படிங்கிறாரு. ஸோ சீக்கிரமாக உங்களுக்கு கொடுத்த பெயின் உங்களுக்கு கொடுத்தவங்களுக்கு ரிட்டர்ன் போயிட்டே இருக்குது, அது நீங்கள் பார்ப்பீங்க. பாபாட்ட ஜஸ்ட்டு உங்களுடைய கண்ணீர் என்ன வேதனையோ அது அவர்கிட்ட சரணடைஞ்சிருங்க. அதான் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு. நீங்கள் நம்பர் 2 சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஓகே, மேபி நீங்கள் நம்பர் 1ம் சூஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளேயும் வரலாம், பார்க்கலாம். செட் 2 பார்த்துருக்கலாம். இன்னொன்று நீங்கள் உங்களோட லைஃப் பர்பஸ் தேடிட்டுருக்கிறவங்களா இருக்கலாம். சில பேர் ஹீலர்ஸாக இருப்பீங்க, இல்லாட்டி டாரோ ரீடர்ஸாக இருக்கலாம். உங்களுக்கு ஆகாஷிக் ரீடராக கூட இருக்கலாம். அதை பற்றி விசாரிச்சுட்ருக்கீங்க, ஆகாஷிக் ரீடிங்னா என்ன அப்படியான பர்சன்ஸாக கூட நீங்கள் இருக்கலாம். ஸோ உங்களுக்கான மெசேஜஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ உன்னோட வாழ்க்கையில் இப்போ நடந்துட்டுருக்கிற எல்லா விஷயங்களுமே, ஸோ நீங்கள் இப்போ இதுக்குள்ளே வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம எல்லாமே ஹாப்பியாக இருந்துட்டோம்னா அடுத்த தேடல் நம்ம தேடவே மாட்டோம். ஸோ ஒரு பிரச்சனையிலேருந்து மீண்டு அடிபட்டு மேலே வரும்போது தான் கடவுள்ன்ற ஒன்று நோக்கியே போகிறோம். ஸோ உங்களுக்கு பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, சுகமும் துக்கம் ரெண்டுமே 2 நாணயம் போல் தான். ஸோ உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கஷ்டங்கள் எல்லாமே உன்னுடைய வாழ்க்கை பயணம், உன்னுடைய வாழ்க்கை பாதையை உனக்கு காமிக்கிறதுக்காக தான். நீ வேறு ஒரு ரூட்டில் போயிட்டுருக்க. ஸோ நீங்கள் ஸ்பிரிச்சுவல் பாத்தில் போக வேண்டிய பர்சன். ஸோ என்னென்ன நீ அறியணும், உனக்கு தேட வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. ஸோ ரெண்டுமே உனக்கு கிடைச்ச சுகமாக இருந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் சரி 2 நாணயங்கள் தான் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோ. இது வரைக்கும் நடந்த விஷயத்துலேருந்து நீ என்ன கற்றுக்கிட்ட, அதை திருப்பி ரிப்பீட் பண்ணாத. ஒரு பர்சன்ஸ்னால நீ ஏமாற்றப்பட்டியா, திருப்பியும் அதே போல் மற்றவங்க கிட்ட இருக்காத. என்ன கற்றுக்கிட்ட அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறாரு. ஸோ என்னென்ன லெசன்ஸ் லேர்ன் பண்ணிட்டியோ அதை திருப்பி அந்த மிஸ்டேக்ஸை ரீகெயின் பண்ணாத. அதே மாதிரி நீங்கள் வெளியே தேட வேண்டாம். உங்களோட பர்பஸ் நீங்கள் நிறைய தியானம் பண்ணுங்கள். உங்கள் சக்ராஸை அலைன் பண்ண ஆரம்பிக்கும் போதே உங்களுடைய சோல் பர்பஸ் தெரிய ஆரம்பிக்கும், உங்களுடைய லைஃப் பர்பஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஒன்று எடுக்கிறேன், மெடிடேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் மெடிடேஷன் பண்ண முடியல, ஒரு நிமிஷத்துலேயே எனக்கு தாட்ஸ் தாறுமாற போகுது, நானும் 1 வருஷமாக ட்ரை பண்ணுறேன், 2 வருஷமாக ட்ரை பண்ணுறேன், நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அவர் சொல்கிறது, முதல்ல நீ நம்பு. தாட்ஸ் வருதா, லெட் இட் பி, வரட்டும். முதல்ல ஒரு 5 நிமிஷம் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மெடிடேஷனை. 5 நிமிஷத்தில் உங்களுடைய என்னென்ன எண்ணங்கள் வருதோ அந்த எண்ணங்களை போக விட்டுருங்க. அதை நீங்கள் ஹோல்டு பண்ணி வைக்க அது திருப்பி உங்ககிட்டயே தான் வரும். ஸோ 5 நிமிஷம் ஆக்குங்க, அப்புறம் 10 நிமிஷம் ஆக்குங்க. உங்களுக்கு நிறையா விஷயங்கள் உங்கள் மெடிடேஷன் மூலமாக உங்களுக்கு தெரிய வரும். உங்களுடைய லைஃப் பர்பஸ் ஆகட்டும், ஏன் இந்த நிலைமை இப்போ இருந்துச்சு, நான் ஏன் இந்த லைஃப் இதுக்குள்ளே மாறினேன். உங்கள் ஜேர்னி நீங்கள் படித்தது வேறையாக இருக்கும். நீங்கள் இந்த ஹீலர்ஸாக இப்படி மாறினீங்கன்னா அது டக்குன்னு ஒரு இதில் மாறியிருப்பீங்க. படித்தது ஒன்று, நீங்கள் செஞ்சிட்ருக்க வேலை ஒன்றா இருக்கலாம். ஸோ மெடிடேஷன் பண்ணுங்கள், உங்களுக்கான ஆன்சர்ஸ் இதில் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள். கமெண்ட்டில் ஓம் சாய்ராம்னு டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.